ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பி ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஏன் இன்ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இது தோசை பேட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து தோசை ஊற்றுற வரைக்குமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம உப்மாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தாங்க. இது கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட 1/4 கப் கோதுமை மாவு. நீங்கள் வேணும்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் ஹெல்தி இல்லைங்கிறதுனால கோதுமை மாவு சேர்க்குறேன். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது கையில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசை மாவு நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ஒரு திக்கான மோர் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா வாட்டரியாக இருக்கணும் இந்த தோசை மாவு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து ரவை எல்லாம் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ இன்னொரு 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தவா காய வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்கணுங்க. தவா சூடாக இருந்தால் தான் இந்த தோசை நல்லா ஓட்டையாக சூப்பராக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக இப்போ தவா நல்லா சூடாயிருச்சு. இந்த தவாவில் கொஞ்சமாக ஆயிலை ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவை ஊற்றிடலாம். இது நல்லா வாட்டரியாக இருக்கிறதுனால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். குயிக்காக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வேகும் எல்லா இடத்துலையும். பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஓட்டியாக வந்திருக்குல்ல. இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலை பரவலாக ஊற்றிட்டு இந்த தவா எடுத்து இந்த ஆயிலை நல்லா பரப்பிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக கிறிஸ்பியாக வேகும். இப்போ இந்த தோசை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேகணுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரவை தோசை. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.